ஆன்ட்டி ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டி. சொல்லுப்பா, என்னாச்சு? ஆன்ட்டி கொஞ்சம் மோட்டர் போடுங்க ஆன்ட்டி. அதுக்குள்ளேயே தண்ணி காலியா? காலையில் தானப்பா போட்ட மோட்டரு. ஆன்ட்டி காலையில போட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் எப்படி ஆன்ட்டி இருக்கும்? நீங்களும் தானே யூஸ் பண்றீங்க, அப்படின்னே காலி ஆயிடும்ல. வெயில் காலம் வேட மோட்டர் போடுங்க இப்போ. அதுக்கு தான் எங்களை மாதிரி பக்கெட்ல பூச்சி வைக்கணும் தண்ணிய. அதான் தண்ணி உடனே காலி ஆகிட்டா. பக்கெட்ல தண்ணி பூச்சின்னா எங்க வீட்டுல குழா தண்ணி எப்படி ஆன்ட்டி தண்ணி வரும்? கொஞ்சமாச்சு அறிவுறுத்தா உங்களுக்கு? ஏய், என்ன பேசுற மரியாதை இல்லாம? சரி ஆன்ட்டி மோட்டர் போடுங்க ஆன்ட்டி. வெயில் அலான்ட்டு வந்தேன் ஆன்ட்டி, உடம்புலாம் குத்துது ஆன்ட்டி, போடுங்களா. டேய், காலையில் தான்டா போட்டேன். ஒரு நாளைக்கு 10 வாட்டி எடா போடுவாங்க. எங்க அப்பாவோட தர்பீஸ் வாங்கி வந்துக்கிறாரு ஆன்ட்டி, குளிச்சுட்டு தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லிக்கிறாரு ஆன்ட்டி, கொஞ்சம் போடுங்க ஆன்ட்டி. டேய், இப்ப சாப்பிட்டு சாயங்காலம் குளிடா. வாடகை ஒன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது. வாடகை பைசா 10,000 ரூபாய் வாங்குறீங்களா, தண்ணி தனியா 300 ரூபாய் வாங்குறீங்களா, கட்டலனா எப்படி வரீங்க? என்னம்மா 5 நாள் ஆயிடுச்சு, வாடகை பைசா எங்க போச்சுன்னு வக்கனையா கேக்குறீங்களா? அப்போ தண்ணி நாங்க சொல்ற நேரத்துக்கு மோட்டர் போட்டு தான் ஆகணும், சரியா? ஏய், உங்க ஆத்தா என்ன சொல்லி கொடுத்து அனுப்புறாளா? வாடகை வீட்டுல இருந்து நீ இவ்வளவு வாயை பாத்தியா? இது ஒழுங்கா வீடு காலி பண்ண சொல்றேன் உங்க ஆத்தா கிட்ட போயிட்டு போடா. சரி சொல்லிடுறேன் எங்க அம்மா கிட்ட போய். நான் இப்பயே சொல்றேன், வீடு காலி பண்ணிடலாமா? தண்டை கடுமா இந்த வீடு. அட்டைப்பட்டியில நான் கட்டினா கூட இதோட அழகா வீடு கட்டுவேன், ஓகேவா? இது ஒரு வீடே கிடையாது. இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு தமிழ்நாடு. நாங்க வேற வீடு காலி பண்ணி போறோம், சரியா? காலி பண்ண போங்கடா. எப்பா 3 மாசம் தான் டைம். மெயின்டெனன்ஸ்க்கு வேற பிடிக்க வேண்டியது அட்வான்ஸ்ல இருந்து. அதை புடிச்சிட்டு தான் தருவோம் மீதி காசு. புடிப்பீங்க வா. அட்வான்ஸ் 60,000 அப்படியே வரணும். இந்த பெயிண்ட்டுக்கு 10,000, இதுக்கு 10,000 புடிச்சிங்கோ, அவள்தான் உங்களுக்கு மரியாதை. பின்ன பெயிண்ட்டுக்கு யார் காசு தருவா? ஆமா, அது பெயிண்ட் ஆகுது. விரல வச்சு தட்டினா பேத்துன்னு ஊது தோசை மாரி. அது ஒரு பெயிண்ட். தண்ணி கலந்து அடிச்சு விட்டுக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த அப்படியே அட்வான்ஸ் காசு அப்படியே வரணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? மொட வாசல் போட்டு சாணி வைக்கிறீங்களா, அந்த சாணியை தூங்க வாயில வச்சிருக்கோம். அடியும் கம்யூனிட்டியா நில்றா. காத்துல கூப்பிடுறா.